வணக்கம். என்னோடய பேர் கோவிந்தன். நான் மிளலை நாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தருமபுரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் டோட்டலாக வந்து 9 ஒன்றியங்களில் குருமன்ஸ் பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வரோம். இதில் வந்து தருமபுரி கோட்டாட்சியர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதாவது பாலக்கோடு, காரிமங்கலம், பென்னாகரம், தருமபுரி, நல்லம்பள்ளி இந்த ஒன்றியங்களில் வந்து குருமன்ஸ் பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் வேகமாக வந்து சர்டிஃபிகேட் வந்து வழங்கணும். ஏன்னா இன்னும் பாலக்கோடு, காரிமங்கலம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா 1 சர்டிஃபிகேட், 2 சர்டிஃபிகேட், 10 சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப குறைவாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது வந்து இன்னும் வேகமாக வந்து கொடுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து கலாச்சாரங்களை வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க. தருமபுரி மாவட்டம் முழுக்க வந்து 13 மானுடவியல் துறை வல்லுநர்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா குருமன்ஸ் பழங்குடி மக்களுக்கு வந்து தருமபுரி மாவட்டம் முழுக்க எல்லா ஒன்றியங்களிலும் வந்து விரைவான நடவடிக்கை எடுத்து சர்டிஃபிகேட் வந்து வழங்கணும், பழங்குடி சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து உறவுமுறை சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்குறாங்க. எப்படி அப்படின்னாக்கா 3வது தாத்தா பேர், பாட்டி பேர்லாம் கேட்கும்போது எங்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்லாம் இல்லைங்க. இப்போ அதெல்லாம் தேடி போகணுன்னாக்கா எங்கிட்ட டாக்குமெண்ட் வேணுமில்ல. இப்போ அந்த டாக்குமெண்ட் எடுக்கணும்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்டாக்கா அது வருஷக்கணக்கு இழுத்து அடிக்கிறாங்க. அப்போ நம்மளால் கொடுக்க முடியறதில்ல. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா எங்கள் அப்பாவோட பேர் ஆதார் அட்டையில் இருக்கும், பள்ளி சான்றிதழ் இருக்குது, இதெல்லாம் இருக்கும். எங்கள் தாத்தா பேர் இருக்கும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே 3வது தலைமுறை போகும்போது யாருக்குமே இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ட்ராபேக் ஆகுது. அதனால தான் நான் என்னன்றேன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திட்டு நேரடி விசாரணை வாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் வந்து மனு போடுறேன் அப்படின்னாக்கா எனக்கு நேரடியாக வந்து விசாரணை வந்து எனக்கு யார் சர்டிஃபிகேட் வந்து ஆதாரமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டையும் விசாரிக்கலாம், தப்பு இல்லை. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இவர் நீங்கள் சித்தப்பா பையன் தான், எங்கள் மாமூட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினு கூட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம். அது வந்து வேகமாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தாமதமாக பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இது வரைக்கும் 4 தலைமுறை வீணடிக்கப்பட்டிருக்கு சார். ஏன்னா இது வரைக்கும் 50 வருஷம் இப்போ நாங்கள் தலைமுறை வந்து இப்போ தான் வந்திருக்குறோங்க. எங்கள் தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறை வந்து போராடிட்டு இருக்குதாங்கிறாங்க. 50 வருஷமாக போராட்டம். இது ஆதாரங்கள் இருக்குது, ஆய்வுகள் இருக்குது. 13 டாக்டரேட் முடித்த மானுடவியல் துறை வல்லுநர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பிரகாரம் நடந்தது. ஆனால் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக வந்து கொடுக்குறதுக்கு நடவடிக்கை. இப்போ வந்து தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேங்க. அடுத்தது அரூர் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்க போயிட்டுருக்காங்க. அத்தாரிட்டி அவங்க தான். எனக்கு வருவாய் கோட்டாட்சியர் மட்டும்தான் வந்து இதுக்கு அத்தாரிட்டி. நடவடிக்கை வந்து எடுக்கலை அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக நம்ம மிளலை நாடு மக்கள் கட்சி சார்பாக வந்து எல்லா நிர்வாகிகிட்டையும் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சூப்பர்.